வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் ஆடி அமாவாசையில் நாம் பித்ருக்களுக்கு சமைக்கும்போது இந்த ஒரு 5 விஷயத்தை நாம் முக்கியமான குறிப்பாக எடுத்துட்டு நாம் செய்யணுங்க. இந்த 5 விஷயம் என்னன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம பித்ருக்களுடைய சாபம் நீங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும்னா இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக நாம் செய்யணுங்க. அமாவாசை படையல்னாலே ரொம்ப விசேஷம். அதுலேயும் ஆடி அமாவாசை படையல்ன்றது மிக 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 விசேஷமானது. இந்த 5 விஷயம் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாங்க. அமாவாசை சமையலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைவம் அந்த அன்னைக்கு சேர்த்து சமைக்கக்கூடாது. சைவ சாப்பாடு செய்கிறது உத்தமங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டு இது 2ம் சேர்க்கக்கூடாது. இதை சேர்த்து செஞ்சாலும் அசைவ சாப்பாட்டிற்கு சமந்தான். அதனால் இது 2ம் சேர்க்கக்கூடாது. அடுத்தது முக்கியமானது, அந்த அன்னைக்கு வாழைக்காய் சேர்த்து நம்ம சமைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, வாழைக்காய் சேர்த்து சமைச்சோன்னா குலம் தழைக்க வாழைக்காய் சமைப்பது மிகவும் உத்தமம். அது வாழையடி வாழையாக நமக்கு இருக்குங்க. அதற்காக தான் நாம் வாழைக்காயை அந்த அன்னைக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அதை நீங்கள் கறியாக செஞ்சு செய்யலாங்க. வாழைப்பூவை ஏதாவது ஒரு விதத்தில் பொரியலாவோ இல்லை கூட்டாவோ அவியலாவோ இல்லைன்னா கறி வடிவத்திலையோ நீங்கள் செய்யலாம். வாழைக்காய் வாழைப்பூ இது 2ம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகற்காய், முன்னோர்களின் ஆசி கிடைக்க கசப்பு சுவைக்காக பாகற்காய் கூட்டு அல்லது பொரியல் அதை கண்டிப்பாக செய்யணுங்க. அதற்கப்புறமா முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சாதத்துடன் நாம் பருப்பு சேர்த்து அந்த அன்னைக்கு செய்யணுங்க. சாதம் பருப்பு அதில் நீங்கள் பசும் நெய் விட்டு நீங்கள் அதை படையலில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அவங்களுடைய சாபம் நீங்கும். சாதத்தோட பருப்பு நெய் அது ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது பாயாசம். பாயாசம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் எள்ளு மற்றும் பருப்பு சேர்த்து செய்யப்படும் பாரம்பரிய பாயாசம். இது ரொம்ப பேர் செய்யறதே கிடையாதுங்க. எள்ளு மற்றும் பருப்பு சேர்த்து செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எள்ளு சேர்த்தாலே நீங்களே கவனிச்சிருப்பீங்க, அமாவாசைனாலே நம்ம தர்ப்பணத்துக்கு எள் சேர்ப்போம் இல்லைங்களையா? சிராத்தம் தர்ப்பணம் அதுக்கெல்லாம் எள். அதில் நீங்கள் படையலில் நீங்கள் எள்ளு சேர்த்து பாயாசம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பித்ருக்களுடைய சாபம் தலைமுறையாக இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். மேற்சொன்ன இந்த விஷயத்தை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சு ஆடி அமாவாசை சமையலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.